நிறைய படம் அடிக்கணும், 100 போகணும், என்ன அந்த எண்ணிக்கை எனக்கு கிடையாது. எத்தனை பேர் மனசில் இருக்கிறவங்க எண்ணிக்கை தான் எனக்கு முக்கியமே தவிர, எனக்கு படங்கள் அதை நிறையா பண்ணணும் இல்லை. ஆனால் அப்போ பிஸியாக இருக்கும்போது நிறையா ஒத்துக்கிட்டேன். டக்கு டக்குன்னு ஒத்துக்கிட்ட காரணம் என்னென்னா, நிறையா படங்கள் பண்ணணும், நிறைய லைஃப் வரும், நிறைய சாங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வேகத்தை ஒத்துக்கிட்டு தவிர, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பெரிய பேனர் போகிற என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒட்டுமொத்தம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதம் வரும்போது நம்ம கொடுக்க முடியாது. அதனால் சரி அப்படின்ட்டு தான் ஒரு வாரம் நான் ஒரு மாதத்துக்கு 4 படம் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். மார்னிங் 7 to 9 டப்பிங் போவேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்குது. பட் அப்படி வந்த இந்த ரூட்டுங்கிறது அது ஒரு இதாக போகும். அது எனக்கு பிகாஸ் நான் வெறும் நடிகனாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சுக்காது. நான் தேட்டரில் வேலை செஞ்சு அசிஸ்டண்ட் இடத்துல 40 கூட வேலை செஞ்சுருக்காது. யாருக்குமே தெரியல. 40 வேலை செஞ்சு அப்புறம் 5 டைரக்டர் ஆகிட்டு ஹீரோ வாழ்ந்து நான் தான். 5 படத்துக்கு டைரக்ஷன் பண்ணிவிட்டு ஹீரோ நான் தான். இப்போ அதனுடைய அந்த பாதையில் வந்து தெளிவாக இருக்கும்போது வர்ற கதையில் வந்து என்னை ஒரு பண்ணுவோம் அப்படின்ட்டு வரல. ஏன்னா எதையோ பண்ணப்போ எப்படியே போயிட்டா என்ன பார்ப்பாங்கன்னா, இப்போ ரசிகலாகட்டும் இல்லை லேடிஸு, இதே அந்த தம்பி ஆகி பண்ணிச்சு, இதுக்கு பேச வீட்டில் இருக்கலாமே அப்படின்ட்டாங்கன்னா போச்சு. ஸோ இது நாங்கள் படங்கள்லாம் நம்ம கொண்டு வந்த ஒரு விதம் போயிருங்கிறத நான் அதை பண்ணாங்க.